Hello friends, welcome to Unique Eyes Academy's Daily Newspaper Analysis. இன்னைக்கு நம்ம 15th October 2018 current newspaper analysis பார்க்கலாம். Okay, the first news பாருங்க. 2013 report wanted changes to sexual harassment law அப்படினு கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படினா as soon as நமக்கு தெரியும் 2012ல வந்து நிர்பயா டெல்லி gang rape case நடந்தது. Gang rape அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே government வந்து ஒரு கமிட்டி கன்ஸ்டிட்யூட் பண்றாங்க. இந்த கமிட்டி தான் வந்து JS வர்மா கமிட்டி, ஜஸ்டிஸ் JS வர்மா கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 2013லயே சப்மிட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுடைய லோக்சபா அண்ட் ராஜ்யசபா நம்மளுடைய பார்லிமெண்ட்ல இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் தி ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 அதுக்கான பில் வந்து பாஸ் பண்றாங்க. லோக்சபால பாஸ் பண்ணியாச்சு, ராஜ்யசபால பாஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் வந்து இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டுமே ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ அப்போ கமிட்டி ரிப்போர்ட்லேயே என்ன சொல்றாங்கன்னா இந்த பில்லில் நிறைய சேஞ்சஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் ஸ்டில் அதே நம்ம ஆக்ட் தான் இன்னுமே இருக்கு, நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். இப்போ என்ன மாதிரியான அந்த ரெக்கமெண்டேஷன் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வித் ரிகார்ட் டு கம்ப்ளைனிங் அபவுட் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஏன்னா இப்போ மீ டூ கேம்பெயினில் அதிகமாக அவங்க பண்ணுறதே கம்ப்ளைனிங் தான். இப்போ என்னன்னா ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட்காக என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டிடியூட் பண்ணணும் எல்லா ஸ்டேட்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனலில் பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அண்ட் 2 சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இந்த 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸில் வந்து ஒருத்தவங்க விமனாக இருக்கணும், இன்னொருத்தவங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் 2 பேரில் வந்து ஒருத்தவங்க ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அந்த ஏரியாவில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்டு இருக்கிறவங்களா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ட்ரிபியூனல் வந்து சிவில் கோர்ட் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2003ல் வந்து வித் ரிகார்ட் டு கம்ப்ளைனிங் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆக்டில் வந்து ஒரு ப்ரொவிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியோட மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலை செய்கிறாங்களோ அவங்களே தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் பெரிய லேக்குன்னா என்னங்க, அங்கேயே வேலை செய்கிறவங்க இருந்தாங்கன்னா ஷுவர்லி அந்த ஹராஸ்மெண்ட்கான கம்ப்ளைண்ட் வந்து போகாது, அது வந்து ஒரு ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷனாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். அது மட்டும் இல்லைங்க, 2013 ரிப்போர்ட் பற்றி இன்னும் அதில் இருக்கிற லேக்குனா பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்மளோட இந்த ஆக்டில் 2013 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்டில் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா 3 மாசத்துக்குள்ள அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒத்து வராத விஷயம், இது வந்து இன்டெஃபினிட் பீரியட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பெர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஹராஸ்மெண்ட் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த விக்டமோட பெர்மிஷன் இல்லாமல் தே ஷுட் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் பிளேசஸ். ஸோ இது ஒரு கன்டென்ஷன் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயர், மேனேஜராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், அவங்க தான் இன்சார்ஜ் ஃபார் தட் பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மேலே தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் யார் பெர்பட்ரேட் பண்ணாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஆக்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த ரெக்கமெண்டேஷனில் வித் ரிகார்ட் டு கம்ப்ளைனிங் என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒருவேளை மீ டூ கேம்பெயின் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் பற்றி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெளிவாக எழுத முடியும். அகெயின் எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னாக்கா த சேம் மீ டூ கேம்பெயின் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் நவ் ரைட் ஜேர்னலிசம் சென்டராக வச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜேர்னலிஸ்ட் MJ Akbar who is also the Minister of State of External Affairs. ஸோ அவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதனால ஜேர்னலிசமில் முதல்ல விமெனுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி நம்ம கொண்டு வரணும். பிஃபோர் கிரிட்டிசைசிங் தி கவர்மெண்ட் அண்ட் பிஃபோர் கிரிட்டிசைசிங் தி சொசைட்டி நம்ம ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான அந்த ஒரு ஃபேவரபிளான அட்மாஸ்பியர் ஃபார் தி விமன் ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்டென்ஷன் வந்து இந்த ஆத்தர்ஸ் வச்சிருப்பாங்க, மீரா ஸ்ரீனிவாசன் அண்ட் அனந்த் கிருஷ்ணன். இப்போ ஜேர்னலிசம் நமக்கு தெரியும், இட் இஸ் தி 4th pillar of our democracy as well as it is a bridge towards the bridge between the government as well as the people. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஒரு ஜெண்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
Next article, helping the invisible hands of agriculture அப்படினு கொடுத்திருக்காங்க. The invisible hands அப்படிங்கிறது யாரோல women agriculturist தான் சொல்றாங்க. The feminization of agriculture அப்படிங்கற கான்செப்ட் தான் இதுல emphasize பண்றாங்க. The author Seema Patla and Ravi Kiran. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே திஸ் அக்டோபர் 15 அதை வந்து என்னவா யூஎன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரூரல் விமென் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. இதே அக்டோபர் 15 நம்ம இந்தியன் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து நேஷனல் விமென்ஸ் ஃபார்மர்ஸ் டேயாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ராஷ்ட்ரிய மஹிளா கிசான் திவாஸ் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் விமென் வந்து ரொம்ப அதிகமான ஃபார்மிங்கில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லா ப்ராசஸ்லையும் அவங்க வந்து பிளான்டிங்காக இருக்கட்டும், ட்ரைனேஜ், இரிகேஷன், ஃபர்டிலைசர், அதே மாதிரி ஹார்வெஸ்டிங், வீடிங், ஸ்டோரேஜ் எல்லாத்துலேயுமே விமெனோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு ஆக்ஸ்ஃபம் இந்தியா ரிப்போர்ட், இந்தியாவில் வந்து 60 to 80% ஆஃப் த விமென் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 90% விமென் வந்து டைரி ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் 2010 and 11 பார்த்தா என்டையராக இந்தியாவில் வந்து கல்டிவேட் பண்ணுறவங்கள 30.3% வந்து ஃபீமேல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, கல்டிவேட்டர்ஸ் இல்லாமல் மற்ற அதர் ஹெல்பிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அக்ரிகல்ச்சர் பாப்புலேஷனில் 42.6% ஃபீமேல் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு சேம் அக்ரிகல்ச்சர் சென்சஸ் 2015 and 16 என்ன தெரியுது அப்படின்னா விமெனோட லேண்ட் ஓனிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அவங்களோட பேர்லேயே அவங்களோட லேண்ட் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா 13.87% தான் அவங்களோட சொந்த பேர்லேயே நிலம் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லேண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஏன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது? ஏன்னா இப்போ வந்து ஃபெமினைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த ஆத்தர். இந்த டைட்டில் படித்தாலே உங்களுக்கு தெரியும், வித் தி ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிக்கிங் அப் பேஸ், the challenges women farmers face can no longer be ignored. அப்போ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது லேண்ட் ஓனர்ஷிப்பில் அப்படின்னா, இப்போது அவங்களோட பேரில் நிலம் இல்லை அப்படின்னா பேங்க்கில் அவங்களால லோன் வாங்க முடியாது. ஏன்னா பேங்க்கில் லோன் வாங்குறப்போ ஷூரிட்டி காமிக்கணும். இப்போ பட்டா சிட்டா எல்லாம் காமிச்சா தான் லோனே கொடுப்பாங்க. இப்போ அது உங்கள் பேரில் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் விமென் கல்டிவேட்டர்ஸ் என்ன பண்ண முடியாது, லோன் அவைலபிள் வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நபார்ட் இருக்கு இல்லைங்களா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட் வந்து நிறைய மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலயமா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபினான்ஷியல் நீடை வந்து அவங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ அந்த ஃபினான்ஷியல் நீட் அப்படிங்கிற அவங்களுக்கு இருக்கிறப்போ அவங்களுக்கு விமென்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அவங்க இன்னும் நல்லா ப்ரொடெக்டிவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு இன்டர்நேஷ்னல் ரிசர்ச்சில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பப்பெல்லாம் வந்து விமென் பாப்புலேஷன் இன் அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டோட ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். எப்போவுமே விமென்க்கு வந்து அவங்க ஃபேமிலியோட வெல்ஃபேர் அப்படிங்கிறது எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கும் தேன் அதர் கமர்ஷியல் பர்பஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கல்டிவேட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க ஃபேமிலிக்கு கரெக்டானது தான் கல்டிவேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போக வீட்டுக்கு எதெல்லாம் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் லேண்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா ஒரு கிராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது கூட நடக்கும். ஏன்னா ஃபுல்லாக ரைஸ் போடுறதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் இடத்துல வேறு ஏதாவது கல்டிவேட் பண்ணலாமா, ஸோ இது இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர் கிராப்பிங் எல்லாம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக அதை பற்றி டெசிஷன் எடுப்பாங்க. அப்போ நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த லேண்ட் ஹோல்டிங்லேயே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாருமே ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸ்னால் எல்லாமே 2 ஏக்கருக்கு கம்மியாக தான் அவங்களோட பர்டிகுலர் லேண்டே இருக்குது அப்படின்றாங்க. இது மூலிமா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளால் வந்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டி காமிக்க முடியாது, அதே மாதிரி டெக்னாலஜி அதிகமாகவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறப்போ. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க, கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்போ கலெக்டிவ் ஃபார்மிங் பண்ணுறப்போ விமெனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும், ஒரு கோஆப்ரேட்டிவ் பேஸில் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கோஆப்ரேட்டிவ் பேஸில் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி இந்த மாதிரி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ஆத்தர். சரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காங்க ராஜஸ்தானில். அதே மாதிரி அமுல், நமக்கு தெரியும் அமுல் இன் குஜராத் டைரி ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன ஆகும்னா, இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் பண்ணுறப்போ அவங்களுக்கு அதிகமான
ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும், அவங்களோட பாலிசிஸ் எல்லாமே நிறைய கொண்டு வரணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் இருக்குது, ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, அந்த யோஜனா கீழே கூட நிறைய விமென் சென்ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நேஷ்னல் கிருஷி விகாஸ் யோஜனாக்குள்ள கிருஷி விக்யான் கேந்திரா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த விக்யான் கேந்திராக்குள்ள நிறைய அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டெக்னாலஜிக்கல் அந்த டிப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மெஷினரி வந்து ஜெண்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி மென் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து யூனிசெக்ஸாக இருக்கணும், விமென்னும் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஈஸியானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விமென்க்கு வந்து ஆல்ரெடி வீட்லேயே ரொம்ப ஒர்க் லோட் அதிகம், எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. அது இல்லாமல் அவங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் சரிக்கு சமமாக வேலை செய்வாங்க. ஸோ என்னென்னலாம் மென் செய்கிறாங்களோ அத்தனை வேலையும் விமென் செய்வாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு இந்த மேனுவல் லேபர் பண்ணுற விமென்காகவே அவங்களோட ஒர்க் லோட் பேர்டனை கம்மி பண்ணுறதுக்காக மெஷின்ஸ் எல்லாம் வந்து ஜெண்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க திஸ் ஆத்தர்ஸ். அப்புறம் என்னன்னா இப்போ இவங்க இதில் ஃபைனலாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, எப்பப்பெல்லாம் வந்து மெக்கனைசேஷன் அண்ட் தென் ரிசோர்ஸஸ்க்கான ஒரு ஆக்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நம்மளுடைய கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2.5% இருந்து 4% வரைக்கும் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு விமென் கல்டிவேட்டர்ஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு சீட், ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அதுக்கான ஆக்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ ஆக்சஸ் டு கிரெடிட், ஆக்சஸ் டு மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த லேண்ட் ஓனிங் அப்படின்ற இஷ்யூவை பற்றி அதிகமாக ரொம்ப டீட்டெயில்டாகவே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிங் ரெசிஸ்டன்ஸ். இது எதை பற்றி பேசுதுன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேஸ்லேயே வந்து இந்த ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஈவன் அசோட்டஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி, யூஎஸ் கம்பெனி வந்து இந்தியாவுக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து விற்கிறாங்க, ஈவன் தோ தட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் பேண்ட் இன் யூஎஸ். ஸோ ரொம்ப இல்லீகலாக வந்து எப்படி இந்தியாவில் விற்கிறாங்க, எதுக்காக விற்கிறாங்கன்னா அனிமல் ஃபார்மிங்காக, அனிமலோட அந்த சிக்கனோட வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை விற்கிறாங்க. அது மூலயமா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் எகெயின் இதே விஷயத்தை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்ன ரீசன்னால இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஓவர் யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், ரெண்டாவது வந்து வெட்டினரி செக்டர் மூலயமா இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக கொடுக்கறது மூலயமா அதை கன்சியூம் பண்ணுறப்போ நம்மளுடைய ஹியூமனுக்கு வந்து வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து பொல்யூஷன், எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜஸ் மூலயமா. இப்போ ஹாஸ்பிட்டலோட வேஸ்டேஜஸ் எல்லாம் டைரெக்டாக வாட்டர் பாடிஸ்க்கு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அது மூலயமா என்னாகும், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கான பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பொல்யூஷன் மூலயமா அது வந்து ஹியூமனுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்தோ நம்மளுடைய ஆக்ட்ஸில் அதே மாதிரி கவர்மெண்ட்டோட நிறைய பிளான்லலாம் இதை மென்ஷன் பண்ணியும் கூட ஏன் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை நம்மளால கர்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1945ல் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ஷெட்யூல் H1 ட்ரக்காக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஷெட்யூல் H1 ட்ரக்ஸ்னு என்னென்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த ஷெட்யூல் H1 ட்ரக்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. பட் நம்ம இந்தியாவில் அப்படியா இருக்குது, எங்கே எந்த ஃபார்மசியில் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன் ரைட் நவ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2017 நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் அண்ட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸில் கூட இந்த வெட்டினரி செக்டரில் வந்து அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமல் வந்து என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன பிரச்சனைன்னா அதெல்லாம் யாருமே ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணுறதில்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் இந்தியாவில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம். பட் நவ் இட் இஸ் டைம் டு டேக் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு 2016 மெடிசன் பேப்பர், PLOS பேப்பர் பிரகாரம் எவ்ரி 1 lakh பீப்புளில் 416 பீப்புள் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால இறந்து போகிறாங்க. நமக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியும், ரெசிஸ்டிங் பவர் இன்சைட் தி ஹியூமன் பாடி. என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து வந்து வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா அந்த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ்னால. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாகணும், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எல்லாம் இந்தியாவில் கம்மியாகணும் அப்படின்னா
இப்போ உடனே வந்து நம்மளோட கவர்மெண்ட் எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி சொல்கிறப்பவே நான் ப்ரீவியஸ் டைம்லேயே சொல்லியிருக்கேன். ரெட் லைன் கேம்பெயின் அண்ட் சென்னை டிக்ளரேஷன் இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸில் மேபி கேட்டாலும் கேட்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா when judiciary rewrites a faith, இதில் ராஜீவ் தாவன் who is the advocate in Supreme Court. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சபரிமலை கேஸ் ஜட்மெண்ட் இருந்தது இல்லைங்களா, அதை பற்றி தான் பேசுகிறேன். நமக்கே தெரியும் ஆல் ஓவர் இந்தியா வந்து சபரிமலை கேஸ் ஜட்மெண்ட் எகெயின்ஸ்டாக நிறைய ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு அவரோட ஒப்பீனியனில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காரு. இதில் வந்து ராஜீவ் தாவன் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து மெஜாரிட்டி ஜட்மெண்ட் ஒன்று இருக்குது, மைனாரிட்டி ஜட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலி மெஜாரிட்டி ஜட்மெண்ட்டில் வந்து விமன் என்ட்ரியை வந்து பேன் பண்ணுறத, விமன் என்ட்ரி அலோவ் பண்ணணும், அது வந்து பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மைனாரிட்டி ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் ஹிந்து மல்ஹோத்ரா. ஸோ அவங்களோட ஜட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை ரிலீஜியஸ் ஃபெய்த்தில் வந்து ஜுடிஷியரி அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது ரேஷ்னலா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ரிலீஜியனில் இம்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிலீஜியனே சில பேருக்கு வந்து ரேஷ்னல் இல்லாத ஒரு விஷயம். இப்போ ஏத்திஸ்ட் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சாமி இருக்காங்களா இல்லைன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரிலீஜியன் இட் செல்ஃப் இஸ் நாட் ரேஷ்னல் ஃபார் சம் பீப்புள். அப்படி இருக்கிறப்போ ரிலீஜியஸ் ஃபெய்த்தில் வந்து ஜுடிஷியரி ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்களோட ஜட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அவங்க அது மட்டும் கொடுக்கலைங்க, அவங்க நிறைய அவங்களோட ஜட்மெண்ட் ஒப்பீனியன் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒப்பீனியனை தான் எகெயின் அண்ட் எகெயின் இந்த ஆத்தருமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இவர் அது கூட இல்லாமல் இது ரெலவெண்ட்டாக இருக்கிற நிறைய கேசஸ் கூட இதில் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் சபரிமலை கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நமக்கே தெரியும் இந்தியா இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி, தட் டு பாசிட்டிவ் செக்யுலரிசம். நம்மளுடைய செக்யுலரிசம் எப்படின்னா பாசிட்டிவ் செக்யுலரிசம் தட் மீன்ஸ் அக்செப்டிங் ஆல் த ரிலீஜியன். அதுதான் நம்மளோட கான்செப்டை. இப்போ என்ன இந்த கேஸில் என்ன ப்ராப்ளம், இவர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் எல்லாம் வந்திருக்கு. பிரிட்டிஷர்ஸ் டைம்லேருந்தே நிறைய ஆக்ட் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஆக்ட் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். இந்த ரிலீஜியஸ் என்டோமெண்ட்டில் வந்து எந்த ஒரு கரப்ஷனும் இருக்கக்கூடாது, மேனேஜ்மெண்ட்டில் கரப்ஷன் இருக்கக்கூடாது, அதில் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே தவிர, யாருமே இந்த ரிலீஜியன் என்டோமெண்ட்டில் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஃபெய்த்தை தான் அவங்க வந்து பிலீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரைட் நவ் எப்படி இருக்குது அப்படின்னு சினாரியோ, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்மெண்ட்டில் வந்து ஃபெய்த்தையே இன்டர்ஃபியர் பண்ணி கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய கேசஸில் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈவன் ஒன் ஆஃப் தி கேசஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஆந்திர பிரதேஷ் ஒரு ஜட்மெண்ட் ஒரு கேஸில் வந்து தாண்டவா டான்ஸ் வந்து ரிலீஜியஸ் ஃபெய்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபைனல் டிசிஷன் கொடுக்கணும். ஸோ அதில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, டான்ஸ் வந்து இட் இஸ் நாட் நெசசரி, தாண்டவா டான்ஸ் இஸ் நாட் நெசசரி ஃபார் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனந்த மார்க்கி பீப்புள் அப்படி சொல்ற ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளுங்க, அவங்களுக்கு வந்து தாண்டவா டான்ஸ் வந்து இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட பிலீஃப் இது அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருந்துருக்கலாம், ஆஸ் அங்கேயும் ஒரு மைனாரிட்டி ஜட்மெண்ட் இருந்திருக்கு. மைனாரிட்டி ஜட்மெண்ட் கொடுத்தது யாருன்னா லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டான்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸும் வந்து ரிலீஜியஸ்க்கு எசென்ஷியலான ஒன்று. ஆனால் அந்த மாதிரியான ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் பப்ளிக் ஆர்டர் அண்ட் மொராலிட்டி அண்ட் ஹெல்த் இதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கே தெரியும் சில நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நாட் அப்சல்யூட், சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இந்த பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். இதுக்கு ப்ராப்ளம் வர மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், டோட்டலாக நம்ம கவர்மெண்ட் வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே தவிர இந்த ஃபெய்த்தே வந்து நீங்கள் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஜுடிஷியரி வந்து ரீரைட்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும், லைக் தட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சபரிமலா கேஸ் ரைட் நவ். ஸோ அவங்க ஒரு கம்யூனிட்டி ஆஃப் த பீப்புள் ஃபாலோயிங் த ரிலீஜியன் அவங்க பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் டூ மச் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் தி கண்டென்ஷன் ஆஃப் த இந்து மல்ஹோத்ரா, ஜஸ்டிஸ் இந்து மல்ஹோத்ரா. அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போது எல்லா ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸும் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுறவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிங்கிறது வேறு, பப்ளிக் மொராலிட்டி அப்படிங்கிறது வேறு.
ஏன்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு வரப்போ நம்ம எப்படி நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடமையும் நம்ம வந்து என்ஷோர் பண்ணணும். அதுதான் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. இப்போ இந்த இடத்துல ரைட் டு ஈக்குவாலிட்டி மென்ஷன் பண்ணிட்டு ரைட் டு வாட் இஸ் த ஃப்ரீடம் டு ரிலீஜியன் மட்டும் நம்ம கர்டல் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆனால் நமக்கு தெரியும் இப்போ வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி வரப்போ மற்ற எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு அதை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுனால இந்து மல்ஹோத்ரா ஜஸ்டிஸ் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. இன்னொன்று வந்து ஆர்டிகல் 17 யூஸ் பண்ணியிருக்காங்க ஜட்மெண்ட்டில். இந்த ஆர்டிகல் 17ங்கிறது என்னென்னா அன்டச்சபிலிட்டி. ஸோ ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அன்டச்சபிலிட்டின்ற கான்செப்ட் வந்து எஸ்பெஷலி SC/ST கம்யூனிட்டிக்காக தான் நம்ம கொண்டு வந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அன்டச்சபிலிட்டிங்கிற அந்த கான்செப்டோட ஆம்பிட்டை வந்து நம்ம இன்னும் ரொம்ப வைடனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கான்செப்டே வந்து டைல்யூட் ஆயிரும். SC/STக்கு நம்ம கொடுத்துருக்குற அந்த சேஃப்கார்டே வந்து டைல்யூட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தலித் பீப்புள் இந்த ட்ரைபல் பீப்புள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இதுக்காக வந்து கவர்மெண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், அதை பற்றி வந்து பண்ணியிருக்கணுமே தவிர ஜஸ்டிஸ் வந்து டைரெக்டாக நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ரிலீஜியஸ் ஃபெய்த்தில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சபரிமலா கேஸ் பொறுத்தளவுக்கும் நம்மளுக்கு மெயின்ஸில் வந்து கேட்கலாம் ஹவு ஃபார் டெஸ்டிங் தி செக்யூலரிசம் ஆஃப் அ கண்ட்ரி. ஏன்னா இது ஒரு பேசிக்கான ஒரு கொஷின் தான். அப்படி இருக்கிறப்போ நம்ம ரெண்டுமே என்ஷோர் பண்ணணும். அட் தி சேம் டைம் ஈக்குவாலிட்டி இருக்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ண கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும். வாட் ஆர் தி ப்ளஸ் அண்ட் வாட் ஆர் தி மைனஸ். இப்போ வாட் ஆர் தி ப்ளஸ் மெஜாரிட்டி ஜட்மெண்ட்டில் என்னென்னலாம் சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 14 மென்ஷன் பண்ணுறாங்க ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 15 மென்ஷன் பண்ணுறாங்க அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாட் ஆர் தி நெகட்டிவ்ஸ் கெட்டிங் டூ மச் இன்சைட் ரிலீஜியஸ் ஃபெய்த். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமான ரிலீஜியன் இருக்குது, அதிகமான கம்யூனிட்டி பீப்புள், அதிகமான ப்ராக்டிசஸ் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அதில் நம்ம வந்து டூ மச் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் கொடுக்கறது இந்த பப்ளிக்கு அதிகமான டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரியான ப்ரொடெஸ்டன்ஸ் வந்து அதிகமாக நடக்கும். அப்போது சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து வேறு மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலாக இதில் சொல்லியிருப்பாரு. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த இம்பெரேட்டிவ் ஆஃப் த இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி லா அந்த லா எனாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதோட இம்பேக்ட் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும், வாட் ஆர் தி பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் தி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான அசஸிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கென்யா, ஃபின்லாண்ட் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்தியா பொறுத்தளவுக்கும் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு அசஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட்டே இல்லைன்னு கிடையாது. நம்மளதில் வந்து ஒரு லா ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன் டெலிபரேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. பட் இருந்தாலும் அதுக்கான ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் என்ன வரலாம் அப்படின்ற அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இல்லாததுனால நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு லா இனாக்ட் பண்ணி அதை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எகெயின் அதை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா நிறைய ஒரு இது வந்து லெபாரியஸான ஒரு டாஸ்க் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட்லியான ஒரு டாஸ்க். இன்னும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக. அது எக்ஸாம்பிளாக தான் வந்து ஆதார் ஜட்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஆதார் ஆக்ட் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அண்ட் அதுக்கான ஜட்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப லேட்டாக தானே கொடுத்துருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஈவன் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆக்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து தெரிகிறது இல்லை, அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆத்தர். அதில் எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கே நிறைய அதோட பற்றி தெரியாதப்போ எப்படி அதோட இம்பேக்ட் அண்ட் அதர் திங்ஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காரு. ஸோ நீட் ஆஃப் தி ஆர் ரைட் நவ் என்ன அப்படின்னாக்கா இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ அந்த பாலிசி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப ஆக்டிவாக நடக்கணும். அப்படி ஆக்டிவாக நடக்கணும் அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு டெமோக்ராட்டிக்கான லா மேக்கிங் வந்து இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு மேனர் ஃபாலோ பண்ணி ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த அசஸ்மெண்ட்டை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பாலிசி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணணும், என்ன ஆல்டர்னேட்டிவ் கொடுக்க முடியுங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ஆக்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஷன்ஸில் இன்வால்வ் பண்ணணும். ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா நிறைய ஆக்ட் வந்து நம்ம எனாக்ட் பண்ணுறோம், ஆனால் அது வந்து நிறைய ஃப்யூச்சரில் ஃபெயிலியராக போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் நேற்று ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறப்ப கூட நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி வந்து கவர்மெண்ட்டோட சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து
ப்ராப்பரான ஃபாலோ அப் இல்லாததுனால ஃபெயிலியர் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஆனால் இது என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோர்சீயிங் என்னென்னலாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருமோ அதை வந்து நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பாண்டிங் வித் ஆஃப்ரிக்கா இன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரீவியஸ் டைமில் வந்து சைனா நிறைய லோன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் $60 பில்லியன் வரைக்குமே வந்து லோன் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபோரம் ஆன் சைனா ஆஃப்ரிக்கா கோஆப்ரேஷன் ஃபுகாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோரம் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா சைனா ஆஸ் வெல் அஸ் 50 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், மோர் தென் 50 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து கோஆப்ரேஷன் இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா சைனா வந்து லோன் கொடுப்பாங்க, அது மூலயமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில். ஸோ இதை வந்து நிறைய கண்ட்ரிஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சைனா இந்த மாதிரி நிறைய லோன் கொடுத்துருவாங்க, எக்ஸசிவான லெண்டிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது திருப்பி ரீபே பண்ண முடியாது. ரீபே பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் டோட்டலாக சைனாவோட டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சைனா என்னென்ன விரும்புதோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் சைனா வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு அக்யூசேஷன் வந்து சைனா மேலே இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் ரைட் நவ் நம்ம இந்தியா அண்ட் சைனா ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் அது மேலே பெனிஃபிட் இருக்குது, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்குமே பெனிஃபிட் இருக்குது. ஈவன் 2015 கூட சேம் இந்தியா வந்து ஆஃப்ரிக்கன் லீடர்ஸ் எல்லாமே மீட் பண்ணோம், இதே மாதிரியான லோன் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி ட்ரையனியல் கான்க்ளேவ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ரைட் நவ் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்தியா அண்ட் சைனா ஒப்பீனியன் ஆன் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது ஒரு சேம் இதுதான் இருக்குது, லைக் மைண்டட் பீப்புளாக தான் இப்போ இருக்காங்க. அதுதான் வந்து சைனாவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து சைனா இந்தியா +1 அப்படின்ற ஒரு பாலிசி, ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து சைனா சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, எனி ப்ராப்ளம் இன் தி தேர்ட் கண்ட்ரி, அதாவது அது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியாக இருக்கட்டும், சவுத் ஏஷியன் கண்ட்ரியாக இருக்கட்டும், அந்த கண்ட்ரியோட ப்ராப்ளத்தை வந்து இந்தியா அண்ட் சைனா ரெண்டு பேருமே சேர்ந்து அதை வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சேம் கான்செப்ட் தான் இதில் மென்ஷன் பண்ணுறாருங்க. எனி சார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இன் ஆஃப்ரிக்கா அதை இந்தியா அண்ட் சைனா ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறப்போ இது இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தட் திஸ் இஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இன் இந்தியா US எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் யூஎஸோட ஒரு சீனியர் டிஃபென்ஸ் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காரு, 2019 வந்து இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை சர்வீஸ் அப்படின்னா ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மூணுமே சேர்ந்து செய்கிற ஒரு எக்ஸசைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில வந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸசைஸ்லாம் நடக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா யூத் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்மி எக்ஸசைஸ். அதே மாதிரி கோப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கான ஒரு எக்ஸசைஸ். அது மாதிரி மலபார் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. மலபார் வந்து நேவி எக்ஸசைஸ் பிட்வீன் அமாங் இந்தியா, ஜப்பான் அண்ட் US. ஸோ இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அட் அ டைமில் வந்து 3 சர்வீஸுமே சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் இது ஒரு ரொம்ப மச் எக்ஸ்பெக்டட் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் US என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா இஸ் அ நேச்சுரல் ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் ரிலீஃப் ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனி சார்ட் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படின்னு வரப்போ இந்தியாவோட ஹெல்ப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட ஹெல்ப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எஸ்பெஷலி இந்தியன் ஆர்மியில் வந்து PARA-SF இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட நேவியில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் இருக்குது. இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸில் வந்து கருட். இந்த மாதிரியான சர்வீசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி US சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியா வந்து ப்ரீவியஸ் இயரில் இது வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணும், இந்தியா அண்ட் US டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை. ஸோ அதே மாதிரி இந்தியா அண்ட் ரஷ்யா லாஸ்ட் இயர் என்ன பண்ணும், இதே ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருந்தாங்க. இந்திரா எக்ஸசைஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, ஆனால் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அதாவது ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸும் செப்பரேட்டாக இருக்கும். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் வித் ரஷ்யா நம்ம பண்ணியிருந்தோம். இதெல்லாம் என்னன்னா ஆர் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வித் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் நேம் ஆஃப் த எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. அண்ட் டோட்டலாக டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வித் அதர் கண்ட்ரீஸ்னு வரப்போ மெயின்ஸில் வந்து நம்ம இதை பற்றிலாம் எழுதிக்கலாம். எப்படி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து இப்போ இருக்கிற டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. நாட் ஒன்லி ஃபார் த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், அது இன்னும் டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு கூட எப்படி எந்தளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் இன்ஃபர்மேஷன். அண்ட் வேர்ல்ட் நியூஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு
மேஜரான டெரர் அட்டாக் எல்லாம் நடக்குதுன்னா அது எந்த கண்ட்ரியில் நடக்குது, அந்த கண்ட்ரிலும் எந்த சிட்டியில் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்கே ஆப்கானிஸ்தான் ஹிராத்தில் வந்து அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த சிட்டிங்கிறத நம்ம பார்த்து வைக்கணும். அதே மாதிரி ஏமனில் வந்து ஹொடைடாவில் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஹொடைடா ப்ராவின்ஸில் சனா அப்படின்ற சொல்கிற ஒரு சிட்டியில் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த எந்த பிளேஸில் டெரர் அட்டாக் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், எந்த கண்ட்ரிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லலாம் வந்து அது ரிலவெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா இந்த சவுதி அரேபியா. இப்போ யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சவுதி வாஸ் ரிட்டலியேஷன் இஃப் பனிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்த ஜமல் கஷோகி அப்படின்னு சொல்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரை வந்து சவுதியில் காணோம். ஒரு வேளை அவருக்கு ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஎஸ் வந்து உங்கள் மேலே சாங்ஷன்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, சாங்ஷன் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தி இம்பேக்ட் வந்து கேன் பி ஃபெல்ட் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. பிகாஸ் நமக்கே தெரியும் இந்தியாவுக்கு வந்து அதிகமான ஆயில் சப்ளை கொடுக்கறது சவுதி அரேபியா தான். ஸோ அந்த மாதிரி அங்கே சாங்ஷன் கிரைசிஸ் எல்லாம் வரப்போ அது மற்ற கண்ட்ரிஸும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இதே சார்ட் ஆஃப் இன்சிடென்ட் தான் வந்து டர்க்கிலையும் நடந்துச்சு. நமக்கு தெரியும் ஒரு 2 monthsக்கு முன்னாடி வந்து டர்க்கியில் ஒரு அமெரிக்கன் பாஸ்டர் ஆண்ட்ரூ பிரன்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா சாங்ஷன் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியான கமர்ஷியல் சாங்ஷன் வந்து அவங்க வச்சாங்க. இந்த சாங்ஷன் வச்ச உடனே எக்கனாமிக் சாங்ஷன் கொடுத்தாங்க. இப்படி கொடுத்த உடனே அதோட இம்பேக்ட் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஈவன் நம்மளுடைய கரன்சியே வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆச்சு. ஸோ அதுக்கு ரீசன் கூட டர்க்கியில் நடந்த டர்க்கியோட கரன்சி லிராவோட டிப்ரிசியேஷன் தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி சவுதி அரேபியா மேலே ஒருவேளை ஃபியூச்சர் டேஸில் சாங்ஷன் வந்துச்சு அப்படின்னா தட் வில் இம்பேக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அதை என்ன பண்ணணும்னா இது இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இட் மே ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். அப்போ இந்த மாதிரியான நியூஸ் வந்து நம்ம ஃபாலோ அப் பண்ணுறதும் நல்லது தான். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் நியூஸ். ஆனால் இது டேரெக்டாக கொஷின் கேட்பாங்களா அப்படின்னா இருக்காது. பட் ஸ்டில் நம்ம இதை பற்றி வந்து வி கேன் ஃபாலோ இட், தட்ஸ் இட். ஸோ சவுதி அரேபியா மாதிரி தான் வந்து மால்தீவ்ஸ்க்கும் யூஎஸ் ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ மால்தீவோட கிரைசிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஜிஸ்ட் சொல்கிறேங்க. மால்தீவோட பிரசிடென்ட் அப்துல்லா யமீன், ஃபார்மர் பிரசிடென்ட், இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து அவர் டிஃபீட் ஆகிட்டார். ஏன் அப்படின்னா அவர் லாஸ்ட் இயர் பண்ண அட்டூழிய அந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணார். அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெரரிசம் ரிலவெண்ட்டாக அவங்க கனெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணார். நிறைய பேரை நாடு கடத்தினார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அவர் ப்ராப்ளம் பண்ணதுனால இந்த எலெக்ஷனில் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் தோத்துட்டாரு. அப்போசிஷனில் நின்றவர் வந்து வின் பண்ணிட்டார். ஈவன் மேஜர் இம்பார்ட்டண்ட்டான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாமே பிரிசனில் இருந்தாலும் கூட ஜஸ்ட் அப்போசிஷன் கேண்டிடேட் இப்ராஹிம் முகமது சோலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, இந்த பர்டிகுலர் எலெக்ஷனை வந்து நீங்கள் வேலிட் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போது உடனே அவங்க பீப்புள் ப்ரொட்டஸ்ட்லாம் இறங்கிட்டாங்க. இப்போ யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் அமைதியாக வெளியில் போகல அப்படின்னா, அது பிரசிடென்ட் அப்துல்லா யமீன் ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து அமைதியாக வெளியில் போகல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்ரோப்ரியேட் மெஷர் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதை பற்றி நம்மளும் இந்தியாவும் கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்தியாவும் வந்து மால்தீவ்ஸில் ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி எப்போவுமே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரீஸ் எல்லாமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பீஸ் அண்ட் ஹார்மனி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போது ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு யமீன் வந்து வெளியில் போயிருங்க, இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ எக்கானமியில் இன்னைக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இல்லை, ஒரே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ILNFS, அந்த பர்டிகுலர் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்காக. இப்போ இந்த ரீசெண்டாக திவாலான கம்பெனிகளில் ஒன்று தான் இந்த ILFS. நமக்கு தெரியும் இல்லைங்களா, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி, அது ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு நியூஸ் தான் இது. ஸோ வாட் இஸ் திஸ் ILFS அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு தான் RBI கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் கொடுப்பாங்க. இவங்க நிறைய லோன் வாங்கியிருக்காங்க. இதுக்காக எல்லா பேங்க்லேருந்து லோன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அவங்க ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நிறைய செக்யூரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாரோ வாங்கினது பார்த்தீங்கன்னா இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. கிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டல் பாரோயிங் 2013-14 17-18 வரைக்கும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி அது ப்ராப்பராக ஃபாலோ அப் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த பாரோயிங் இன்க்ரீஸ் ஆக அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பீரியடிக்கில் பார்த்துருந்துருக்கணும், ஆனால் அதை பார்க்கல. ஸோ உடனே இதை ரீபே பண்ண முடியல அப்படின்னப்ப தான் இந்த என்டையர் கம்பெனி வந்து டிஃபால்ட் அப்படின்னு தெரிய வருது. அதாவது அவங்களால இன்சால்வெண்ட், அவங்களால காசை வந்து திருப்பி கட்ட முடியல அப்படிங்கிறது தெரிய வருது.
ஸோ இப்போ என்ன ஃபினாமினா அப்படின்னா இது வரைக்கும் இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதாவது லோனை வாங்கி திருப்பி கொடுப்பாம இருக்காங்க இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து பேங்கிங் செக்டரில் தான் அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் எக்கனாமிக் சர்வேலேயே கூட இந்த என்பிஎஸ் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெகுலாரிட்டிஸையும் வந்து இன்னும் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக கொண்டு வரணும். அது இன்னும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னும் டைட்டன் பண்ணணும். ப்ராப்பரான அவங்களோட அசெட் ஆஸ் வெல் அஸ் லோன், அவங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இதில் கொடுத்துருப்பாரு. ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி அண்ட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இதெல்லாம் பற்றி இது வந்து எப்போவுமே எவர்கிரீடான ஒரு கொஸ்டின்ஸ். நம்ம ப்ரிலிம்ஸ்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ்லேயும் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணணும், இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ் கைஸ். தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங் டு திஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். ப்ளீஸ் டூ ரீட் த நியூஸ் பேப்பர் லிட்ரலி. நீங்கள் கேட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை படிங்க, பிகாஸ் தட் வில் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது நம்மளோட பேப்பர் 2 இருக்கு இல்லைங்களா ப்ரிலிமினரியில், அதுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட் வில் ஆல்சோ என்ஹான்ஸ் யுவர் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் யுவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் இன்டர்வியூ. ஸோ நல்ல ஒரு லாங்குவேஜ் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும் when you write your exam in English. as well as தமிழ் எழுதுகிறப்பவும் கூட இன்ஃபர்மேஷன் நிறைய நமக்கு இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கிறதுனால படிக்கிறது, அந்த படிக்கிறதுக்கான ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப தான். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ், நல்லா பண்ணுங்கள், ஆல் தி வெரி பெஸ்ட், and we will see in the next news article. Thank you.